பொண்டாட்டி கட்டாதது இப்ப எவ்வளவு சிரமமா இருக்கு பாத்தீங்களா? தெரியுது. அதே நேரத்துல நீங்க எல்லாம் புருஷன் இல்லாம தவிக்கிறதும் புரியுது. சார்தான் டாக்டர் ரொம்ப குசும்புக்காரா இருப்பார் போல இருக்க. தாமா பெருகிட்டு தண்ணி தெளிக்கணுமா, தண்ணி தெளிச்சுட்டு பெருக்கணுமா? தண்ணி தெளிச்சுட்டு பெருக்கணும். நீ யாருமா புது டிக்கெட்? நல்லா இருக்கே கதை. எங்க ஊருக்கு நீங்க புதுசா டிக்கெட் எடுத்துட்டு வந்துட்டு என்னைய புது டிக்கெட்னு சொல்றீங்களா? ஆமா, விளக்கு மாறீங்க. இதோ பாருமா, ஆரம்பமே சரியில்லை. ஆரம்பம் அப்படித்தான் இருக்கும், போக போக சரியா போயிடும். யார் மணி? ஆஸ்பத்திரியை கூட்டி போயிருக்க ஐயா அமிச்சாரு. ஓஹோ, பண்ணையார் சொன்ன வாயாடி நீதானா? வாயாடி இல்ல, என் பேர் அழகம்மா. அழகம்மா என்ற வாயாடி. அடே வாங்க தம்பி, இதுக்கு போய் வெக்கப்பட்டுக்கிட்டு வாங்க. நீங்களா பஞ்சாயத்து பண்ண போறீங்க? பட்டணத்துல இருந்து படிச்சுட்டு வந்திருக்கீங்க. நீங்க கிராம பஞ்சாயத்துல தெரிஞ்சுக்க வேணாமா? பாருங்களேன், ஆனா அவன் தெரியாத பையெல்லாம் அள்ளி விட போறான் பாருங்க. எங்க கிராமத்து கோர்ட்டே எழுதுறாங்க. அடே எல்லாரும் வந்துட்டீங்க போல இருக்கு. டாக்டர் இப்படி உட்காருங்க, இப்படி உட்காருங்க. என்ன ஆரம்பிக்கலாமுங்களா? ஆரம்பிக்கலாம்ல. என்னப்பா சொல்லு. என் வாழை தோட்டத்துல போய் 2 பேரும் தப்பு பண்ணிட்டு வந்துட்டாங்க. இத கேட்டு சொல்லுங்க. வாழை தோட்டத்துக்கார சொல்றது நியாயமா தான் படுது. ஏன்னா கடன் உடனே வாங்கி வாழைக்கண்ணு நட்டு இப்பதான் தலையை தூக்கி இருக்கு. அங்க போய் தலையில போட்டு தப்பு பண்ணிருக்காங்க. ஏண்டா உங்க மூச்சு பட்டு வாழைக்கண்ணு கருகி போச்சுன்னா யாருக்குடா நஷ்டம்? அட விடப்பா, நஷ்டத்தை பத்தி பேச வந்துட்டா ஊரு மான மரியாதை எல்லாம் போச்சு. அதை பத்தி பேசாம நம்ம ஊர்ல தாலியட்டாவது செய்யற தப்புக்கு தலைய மொட்டை எடுத்து கரும்பிடி செம்பிளி குத்தி தலைய மேல ஏத்துறது வழக்கம். அது மாதிரி செஞ்சுட்டு போங்க. அப்படியே 500 ரூபாய் அபராதம் வாங்கிடுங்க. ஏன்னா திருவிழா கடன் பாக்கி இருக்கு. ஏங்க நான் எதுனா பேசலாங்களா? அட நீங்க ஒண்ணு, இங்க படிக்காதவங்களே பலார் பலார்னு கேள்வி கேட்கறாங்க. நீங்க டாக்டருக்கு படிச்சிருக்கீங்கல்ல, ஊசி குத்துற மாதிரி நறுக்கு நறுக்கு 4 வார்த்தை கேளுங்க. இல்ல பஞ்சாயத்து பண்றவங்களே பேசிட்டு இருக்குமே, தப்பு பண்ணவங்களை எதுவுமே கேட்கலையே. இவன் எதுக்குங்க விசாரிக்கணும்? முதல் தப்பா இருந்தா பரவாயில்ல, 1க்கு 3 தடவை தப்பு பண்ணிட்டேன்னு அவனே ஒத்துக்கிட்டேன். அது சரிங்க, 3 தடவை. ஏங்க இவங்க திறமையை பாக்குறதுக்காக பஞ்சாயத்து ஓடி இருக்கோம். சட்டு புட்டு செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுங்கப்பா. அடே நிறுத்துங்கப்பா, டாக்டர் நம்ம நினைக்கிறாரு. டாக்டர் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ சொல்லுங்க. இப்பங்க பையனுக்கும் பொண்ணுக்கும் புடிச்சு போய் தான் தோப்புக்குள்ளே போயிருக்காங்க. முடிச்சு போட போறவன் இவன்டான்ற நம்பிக்கையில தான் பொண்ணு முந்தானி வச்சிருக்கா. கட்டிக்கு போறதுக்கு முன்னாடி ஒத்திக்கு பார்த்தோன்னு பையன் உள்ள நுழைஞ்சிட்டான். என்னங்க நியாயம் பேசுறீங்க? தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே தப்பு பண்ணிருக்காங்க. அதை பேசாம வேற என்ன நம்ம பேசிக்கிட்டு இருக்கீங்க? போத்திட்டு படுத்துட்டான், படுத்துட்டு போத்திட்டான். தம்பியால கொஞ்சம் மாத்திட்டாரு, அவ்வளவுதான். அப்படின்னா அந்த பொண்ணு கழுத்துல அவன் தாலி கட்டுவானா? இதை சொல்றீங்களா? இது நியாயம், நீங்க கேளுங்க. ஏய், இந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுறியா? இந்தப்பா, இந்த பையனோட அப்பா அத்தாட்ட சொல்லிடு, நாளை காலையில் இதே இடத்துல இந்த பையன் அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டணும். இது பஞ்சாயத்தார் முடிவு. என்ன சரிதானே? சரிதான். கூடவே இதையும் சேர்த்து சொல்லுங்க, தப்பு பண்ணவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு நாளைக்கு எல்லாரும் தோப்புக்குள்ள நுழைய போறாங்க. ஆமா, இது முக்கியமான விஷயம், கேட்டுங்க. டாக்டர் தம்பி, போட்டாலும் போட்டீங்களே ஒரு போடு, பிரமாதம், அசத்திட்டீங்க போங்க. தாயம்மா, வீட்டுல யாரும் இல்லையா? யாரும் இல்ல. என்ன விஷயம்? இந்த மாமனுக்கு என்னைக்காவது உன் கையால சோறு போட்டிருக்கியா? ஏன் ரொம்ப பசிக்குதா? பசிக்க போய் தானே இங்க வந்திருக்கேன். சரி வா. சரி பருப்பு சாம்பாரா? ஆமா, உனக்குதான் 3 பொண்டாட்டி இருக்குது, ஏன் சோத்து? இந்த நேரத்துல அவளுகளை பத்தி பேசாத. அவளுகெல்லாம் உன் கால் தூசிக்கு போற மாட்டாளுங்க. சரி குழம்பு ஊத்து, மூக்க பாரு மைசூர் கம்பெனி கேக்கு மாதிரி. யாரு உங்க வீட்டு விருந்தாடி இருக்காங்களா? ஏடி தாயமா, உன் பொண்டாட்டி குரல் மாதிரி கேக்குதியா? இந்திரியா முன்னாடியா? ஐயோ நான் எங்க வெளியேறது? போய் பாத்ரூம் போய் வந்துக்கியா? சரி சரி, பாத்ரூம் நாரு என்ன பண்றது? ஏண்டி கூப்பிட கூப்பிட காது வைக்காம அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டு இருக்கேன்க்கா. கொஞ்சம் கலந்து வைப்பேன். இப்ப வந்துடுறேன். ஏண்டி ஒண்ணும் இல்ல. அடி எனக்கு தான், நீ எப்படி அவசரப்படுற? ஐயோ ஏமா, காலையில என்னடானா என் ஆஸ்பத்திரியை கூட்டி போயிருக்கிற, இப்ப என்னன்னா பணியார் வீட்டுக்கு புள்ள எடுத்து போற, ஏகப்பட்ட வருமடி போல இருக்கு.
ஆமா, இப்படி ஆடி ஓடி 4 காசு சம்பாதிச்சாதானே புருஷன் வீட்டுக்கு போகும்போது மூக்கையும் காதுலயும் ஏதாவது போட்டுக்கிட்டு போக முடியும். 4 காசு சம்பாரிச்சா மூக்குல காதுல போட முடியாது, பாக்கெட்ல தான் போட முடியும். சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்ல அதையே புடிச்சுக்கிறீங்களே. நான் சிகரெட் தவிர வேற எதுவும் பிடிக்கிறது இல்ல. நானும் அதை கேட்கலான்னு தான் இருந்தேன். நீங்க டாக்டர் தானே, சிகரெட் குடிச்சா சீக்கு வரும்னு உங்களுக்கு தெரியாது? நான் எனக்காக சிகரெட் பிடிக்கலமா, பல கோடி தொழிலாளர்களுக்காக சிகரெட் பிடிக்கிறேன். என்ன புரியலையா? இந்த சிகரெட் தயாரிக்கிற தொழிலால எத்தனை கோடி மக்கள் வாழ்றாங்க தெரியுமா? நான் மட்டும் இந்த சிகரெட் பிடிக்கிறத நிறுத்திட்டேன்னா அவங்க வருமானம் எல்லாம் பாதிக்கும், அந்த தொழிலே பாதிக்கும், அவங்க எல்லாம் பட்டினியா இருப்பாங்க. அந்த மக்களுக்காக தான் நான் சிகரெட்டையே பிடிக்கிறேன். அப்ப சிகரெட் குடிக்கிறது தப்புன்னு கவர்மெண்ட் சொல்லுதே. அங்கதான் கவனிக்கணும். சிகரெட் பிடிக்கிறது தப்புன்னு சொல்லுதே தவிர சிகரெட் தயாரிக்கிறது தப்புன்னு சொல்லுதா? இல்ல சிகரெட் விக்கிறது தப்புன்னு சொல்லுதா? இல்ல. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கே சிகரெட்டால வருமானம் இருக்கு. நான் ஏன் சிகரெட் பிடிக்கிறேன்னு இப்ப உனக்கே தெரிஞ்சிருக்கும். ஒண்ணு தொழிலாளருடைய பட்டினி, இன்னொன்னு கவர்மெண்டோட வருமானம். என்ன மத்தவங்க எல்லாம் சிகரெட் பிடிச்சி உடம்பு கட்ட பிறகு மருந்து சாப்பிடுவாங்க. நான் டாக்டர் ஆகிறதால முதல்லயே மருந்து சாப்பிட்டு அப்புறம் சிகரெட் பிடிக்கிறேன். நாங்க 4 காசுக்கு நாயா பாடுபடுறோம், நீங்க காசை புகையா விடுறீங்க. உங்களுக்கு என்ன போச்சு? வரவ தானே கொண்டு வர போறா, எங்களை மாதிரியா காசு சேர்த்து கல்யாணம் பண்ண போறீங்க? அழகம்மா, உன் அழகுக்கு நீ காசு சேர்த்து வைக்க வேணாம். உன்னை கட்டிக்கு போறவங்க தான் பாக்கெட்ல காசு கொண்டாடணும். நல்லாதான் பேசுறீங்க. ஆமா, உங்க பாக்கெட்ல எவ்வளவு இருக்கு? என் பாக்கெட்ல இருக்கிறத கொடுத்தா என்ன நீ கட்டிக்குவியா? நிஜமா. அப்புறம் பேச்சு மாறக்கூடாது. நான் பேச்சு மாறது இருக்கட்டும், உங்க சட்டையில பாக்கெட்டே இல்ல, முதல்ல அத கவனிங்க. டெய்லர் பையன் பாக்கெட் வைக்காம என் வாழ்க்கையோட விளையாடிட்டானே. டாக்டர், நீங்க யாரு மேலையும் குத்தம் சொல்ல வேணாம். 2 மேட்சையும் சோதிச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வாங்க. சோதனை பண்றதுக்கு நீங்க என்ன கள்ளக்கடத்துல பண்றீங்க? டாக்டர், 6 ஏக்கர்ல நிலம் வாங்கி இவ பேர்ல எழுதி வச்சிருக்கேன். 6 பவுன்ல அட்டியா செஞ்சு போட்டிருக்கேன். அக்கம் பக்கத்துல ஆத்திர அவசரத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்து வச்சிருக்கேன். இது தவிர ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியும்? இவ்வளவு செஞ்சு என்ன பிரயோஜனம்? எல்லாம் அடிபடுற மாதிரி ஒரு சின்ன வீடு வச்சிருக்கியே. புருஷன் உண்மையா நடந்தாலே போதும், அதுவே பொண்டாட்டிக்கு பெரிய சொத்து. நீ சொல்ற மாதிரி இந்த நகை நெட்டுலாம் சின்ன வீட்டுக்கு வேணும்னா சரிப்பட்டு வரும். டாக்டர், நல்லா புரியும்படியா சொல்லுங்க. உனக்கு வக்காலத்து வாங்குறதா நினைச்சுக்காத. நீ இறுக்கி பிடிச்சா அவர் ஏன் வெளில போறாரு? நான் என்னங்க பண்ணுவேன்? அவரை பிடிக்கிற அளவுக்கு என் உடம்புல தெம்பு இல்லைங்களே. தெம்பு இல்லையா? எங்க கையை காட்டு. நாடிய பாப்பீங்கன்னு பார்த்தா கைராக பாக்குறீங்க. முதல்ல நான் ரேகையை தாங்க பாப்பேன். ஏன்னா போற கேஸ் இருந்தா முதல்ல சொல்லிடலாம் பாருங்க. எதுக்கு வீணா வைத்திய செலவு? எப்படி இந்த ரேகை போற மாதிரி தெரியுதா, இருக்கிற மாதிரி தெரியுதா? ஏமா, நீ இந்த ஆள் கூட வாழ்ந்தே ஆகணுமா? என்னங்க இவர் இப்படி சொல்றாரு? ஆமா, நீ ஒல்லி, நான் குண்டு, பின்ன சொல்ல மாட்டாரு. அது இல்லையா, இந்த கைராசிக்கு ஒரு பெரிய புதையிலே காத்துக்கிட்டு இருக்கு. அதை இந்த அம்மா கையாலே தான் இருக்கணும். டாக்டர், நிஜமாக சொல்றீங்க? யோ, நான் டாக்டருக்கு படிச்சதை விட ஜோசியம் படிச்சது தான் அதிகம். கல்யாணி, கல்லானாலும் கணவன், புதையலானாலும் புருஷம்மா. டாக்டர், என் பொண்டாட்டி குணமா இருக்கு, நல்ல மருந்தா கொடுங்க டாக்டர். மருந்துலாம் ஒண்ணும் வேணாம். அந்த சின்ன வீட ஓரம் கட்டி வச்சுட்டு நல்லா சிரிச்சு பேசுங்க, சரியா போயிடும். கல்யாணி, நீ வா, புதையல் கிடைச்சோன்னு ஒரு நல்ல டாக்டரா பாப்போம். பாத்துமா, பாத்து. காத்தடிக்குது, பறந்துட போற. எங்க டாக்டர், உங்களுக்கு கைரேகையெல்லாம் பார்க்க தெரியுமா? பொம்பளைங்களுக்கு எல்லாம் பாப்பேன். அப்படின்னா எனக்கு பாருங்க. உன் கைரேகைக்கு உள்ளூர் மாப்பிள்ளை நீ கட்டிக்க மாட்ட, வெளியூர்ல இருந்து வந்தவன தான் நீ கட்டிக்குவ. ஏங்க, இந்த மாதிரி 2 பேருக்கு கை ஜோசியம் பாத்தீங்கன்னா உங்களை டாக்டர்னே சொல்ல மாட்டாங்க, ஜோசியக்காரர் தான் சொல்லுவாங்க. டாக்டர்னா கோட்டெல்லாம் போடுவாங்கல்ல. கோட்டா? ஓ கோட்டா, அதெல்லாம் போட்டா நமக்கு நல்லா இருக்காதுங்க. எவ சொன்னா நல்லா இருக்காதுன்னு? நான் சொல்றேன், நீங்க கோட்டு போட்டா ராசா மாதிரி இருப்பீங்க. ஏங்க டாக்டர், நீங்க பெரிய உத்தியோகம் பாக்குறவங்க, உங்களுக்கே சாப்பாட்டுக்கு கேரியர் நாளையில இருந்து ஏற்பாடு பண்ணிருக்கிறேன். இந்த கடாப்பைய ஏற்கனவே 3 கேரியர் வச்சிருக்காங்க, 10ஆவதுக்கு புதுசா 4வது ஒரு கேரியர் ஏற்பாடு பண்ணிருக்கான். என்ன அது? ஐயா, 3 கேரியில் ருசியா இருந்தா நான் 4வது கேரியில் தேடி இருப்பேனா?
நல்லாதான் சொல்றான். ஆமா, சாப்பிட்டா தானே ருசியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. சும்மா இவன் பேர்ல குத்தம் சொல்லாதீங்கம்மா. ஒழுங்கா ஒரு கேரி இருந்ததுன்னா அவன் ருசிக்குச்சின்னு பார்க்காம பசிக்கு சாப்பிட்டு பேசாம இருப்பான். இப்படி பல கேரி இருந்ததுன்னா ருசிக்காக அவன் மனசு அலபாயந்தான். அதுல ஒண்ணும் தப்பே இல்ல. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இவன் எப்படி உங்க கழுத்துல தாலி கட்டினானோ அதே மாதிரி நீங்க 3 பேரா சேர்ந்து இவன் கழுத்துல ஒரு தாலி தாழ்றியா? நீ அப்பதான் ஏன் சரிப்பட்டு வருவேன். இந்தாம்மா 4வது கேரியர். இந்த 3லயும் என்ன குழப்பம் பார்த்தல, நீ எப்படி சமாளிக்க போற? இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணங்க. இதுல ஒண்ணும் தப்பா தெரியலங்களே. ஐயா, டாக்டர் இந்த பிள்ளைகளா, இவனை இழுத்துக்கிட்டு போய் டாக்டர் சொன்ன மாதிரி இவன் கழுத்துல தாலியை கட்டுங்க. எடுத்து போங்க. ஐயோ, அதெல்லாம் உன் கழுத்துல தாலியை கட்டிட்டா மறு வேலை. சொல்லுமா, உடம்பு என்ன பண்ணுது? வெக்கமா இருக்குங்க. வெக்கமா இருக்கா? வெக்கப்பட்டா நான் எப்படிமா உடம்புல இருக்கிற நோயை தெரிஞ்சுக்கிறது? உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்குங்க. எதுக்கு நோயை கண்டுபிடிக்க ஒரே மாற்றீங்க? நீ கூச்சப்படுறன்னு தெரிஞ்ச பிறகு நான் உஷாரா இருக்குவானா? ராத்திரி சினிமாக்கு போனியா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நாடிய பார்த்தா தெரியுதே. என்ன படம்? 16 வயது நிலை. அது சரி. அதுல டாக்டர் கோழியை செக் பண்ணுவார, அது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமே. அது எப்படி கரெக்டா சொல்றீங்க? நாடி கொக்கரக்கோன்னு. ஏங்க, எனக்கு இந்த நோய் எப்ப தீரும்? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. உடனே மருந்து கொடுத்தா அப்புறம் நோய்க்கு ஒரு மரியாதை இருக்காது. நீ என்ன பண்ற, டெய்லி என் வயசு பசங்க கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுற, சீக்கிரமா பலன் கிடைக்கும். அப்படின்னா நான் உங்ககிட்டயே பேசுறேனே. வேணாமா, நானே இப்பதான் ஊருக்குள்ள வந்து கொஞ்ச நாள் ஆகுது. உன்கிட்ட பேசிட்டு மாத்திரையை மாத்தி கொடுத்தேன்னு வச்சுக்க, அப்புறம் நான் ஊரையே மாத்திக்க வேண்டியதுதான். மாத்திரையை மாத்தினாலும் மாத்துங்க, ஆனா ஊரை மட்டும் மாத்தாதீங்க. அப்புறம் இந்த சின்ன மனசு தாங்காது. இவ்வளவு பெரிய மனசை வச்சுக்கிட்டு சின்ன மனுஷன்றியாமா? உனக்கு உண்மையிலேயே பெரிய மனுஷமா? இடத்த காலி பண்ணு.